அவரே நம் வழி, அவரே நம் வழி, அவரே நம் வாழ்வு, அவரே நம் மீட்பு, அவரே நம் வழி, அவரே நம் வழி, அவரே நம் வாழ்வு, அவரே நம் மீட்பு. குட் மார்னிங். Good morning, Father. இந்த திருப்பலியானது நன்றிடுதலாக மேரி டயஸ் அவருடைய திருமண நாள் இங்கே இருக்காங்க. மேரி டயஸ் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் மேரி ஜோஸ்பின் சாய்மன், மரீனா, அந்தோசியா ராஜ், ஜாஸ்மின் அவருடைய 14ஆம் பர்த்டே இருக்காங்களா? ஜாஸ்மின், எனவே ஹாப்பி பர்த்டே. மற்றும் வெட்டிங் அனிவர்சரி ராணி வெரோனிகா, லேட் ஆண்ட்ரூஸ் அசோக் இருக்காங்க. எனவே ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் ஆலன் ஜான்சன் அவருடைய பர்த்டே இருக்காங்களா? ஆலன், ஹாப்பி பர்த்டே. மரித்த மேரி வைலட் சரோஜா, சலோமி அனிதா, டோரஸ் சுஜாதா, கிருஷ்ணம்மா ஏஞ்சல், தியாகப்பா, தெரேசம்மா, ஜெயா, காந்தன், ஆண்ட்ரூஸ் அசோக் இவருடைய ஆளுக்காக இந்த திருப்பலியை கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பேராசைக்கும் இடம் கொடாத எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பேராசைன்றது ஒரு மனிதனை எப்படி அவனுடைய வாழ்க்கையை அழிவு கொண்டு போகின்றது அப்படின்றது தெரிவிக்கின்றது. என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஒருவர் ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்கிறார், என்னுடைய சகோதரருக்கு சொல்லுங்கள், என்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கும்படி. ஆண்டவர் இயேசு அதை வைத்து ஒரு உண்மையை சொல்கின்றார். கிறிஸ்துவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, இந்த கேஜிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் வீடு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மைன்ஸ் வீடு இன்னும் யாருக்கும் பெர்மனெண்ட்டாக கொடுத்ததில்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கவர்மெண்ட்டுக்கு அது இன்னும் வீடே கொடுக்கல. ஆனால் அந்த வீட்டுக்கு அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேஸ் போடுறாங்க. யார் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வளர்ச்சியாக நிறைய சொத்து இருக்கிறவங்க. ஒரு அண்ணன்காரன் வீடே கிடையாது, அவங்களுக்கு ஏழ்மை கிடையாது, பட் அவங்களுக்கு வீடு கிடையாது, ரெண்டல் ஹவுஸ் இருக்காங்க. ஆனால் கேஸ் போட்டிருக்கவருக்கு அவர் நிறைய சொத்து இருக்குது, ரொம்ப பாப்புலர், தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர் பர்சன். பாருங்களேன், ஒருத்தர் பணம் இருக்கிறவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க. இந்த பேராசைனால அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி கிடையாது, சமாதானம் கிடையாது, அந்த கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்ட்ராய். ஒரு பணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கை எழுதக்கூடிய நிறைய பேர். நம்முடைய 12 பேர் அப்போஸ்தலர்களை யூதாஸ் நீங்கள் எடுத்துப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பேராசை, அந்த 30 காசுக்காக தன்னுடைய முழுமையான வாழ்க்கை அவர் இழந்துட்டாங்க. சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, அது வேற. ஆனால் இன்னும் இந்த உலகம் இருக்கிற வரையிலையும் அவருடைய பேர் பைபிள் இப்படி தான் சொல்லிட்டு தான் இருக்கும். அவர் ஒரு கெட்டவர் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துகின்றது. கிறிஸ்துவர்களே, ஒரு மனிதனுக்கு என்ன நீடு, என்ன தேவை, அது போதும். எப்போ நம்ம அளவுக்கு மீறி நம்ம மற்ற பொருட்களோ இல்லை மற்றது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அதனுடைய விளைவுகள் எப்பொழுதுமே அழிவு தான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு கூட நிறைய பணக்காரங்க மற்றவங்களை ஏழைகளுக்கு பிடுங்கி சாப்பிட்றாங்களே,
அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எண்டில் போய் பார்க்கணுங்க. அவங்க எல்லாம் ஒரு ஜெயிலில் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. கிறிஸ்துவ நண்பர்களே, கடவுள் நம்ம கொடுத்ததில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. கடவுள் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறேன், அது போதும். இதில் நான் மகிழ்ச்சி இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும். சில நேரத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாக ஆகிடும். காரணம் வந்து நம்முடைய ஆசை பேராசை தான். அதனால என்னுடைய கடவுளத்தில் நம்ம கொண்டாடுவோம். இறைவா, நீ எனக்கு கொடுத்துருக்கியோ அது நான் நன்றி செலுத்தி நான் எப்போதுமே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அதை வந்து திருப்தியாக நான் வாழக்கூடிய அந்த மன அமைதியும் அந்த மன நிலையும் எனக்கு தாங்கும்படி இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். எல்லா வல்ல இறைவனும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாக பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவே ஆகையால் இப்போது கன்னியான விடுமுறையாக வாழ்வுடைய சகோதர சகோதரிகளே, நம் எல்லா வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்திருக்கிறோம். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்கிறாக. உம்முடைய தூய ஆவியாய் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கிறது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாகுமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழித்தொழிய அவர் தம் ஊழியராக தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். நம்
பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களாகிய தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயேலின் ஆண்டவரை போற்றுவோம். Alleluia. 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 ஏழையாரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னிடம் பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவும் பாகம் பிரிப்பவராகவும் அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திழுந்து என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவரிடம், அறிவிலேயே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முகப்புகழ். என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தேன். என்றும் சித்தமும் உம் செயலும் உலகினில் காண என்னை காணிக்கையாக தந்தேன். பொருளல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவு பிற சேவையாவையுமே. பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவு பிற சேவையாவையுமே.
என்னை காணிக்கையாக தந்தே என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தே என்றும் உம் சித்தமும் உம் செயலும் உலகினில் காண என்னை காணிக்கையாக தந்தே. சகோதர சகோதரி நாம் அனைவரும் மக்களும் திருவழி எல்லாரும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனம் ஒத்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளை தூய்மையாகி நாங்கள் நிறைவேற்றும் அதை மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்த அருளை பெற்றுள்ளோமாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களின் ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை பரிசுத்தத்தை எல்லாம் நினைத்தீர். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னான இடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனித பிள்ளைகளை கண்டு இறக்கும் ஒன்று கண் பரிமிருந்து பிறக்க திருமணமானார். சிலுவையில் பாடப்பட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை நமக்கு அளித்தார். ஆகவே தூதராத தூதரும் மரியன சொல்வோம், ஆட்சிபுரம் மற்றும் ஆனந்த சிந்தனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர் தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பியும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற
அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிகளால் பயிற்சி பெற்று நாம் இதை சொல்லுவோம். உலகத்தில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவும் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவரை அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்த ஆசி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து. பாவம் போக்கும் இருளினின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளினின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளினின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மல் விருதுக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் தெரிந்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். ஆனந்த குரலினிலே, ஆலய மேடையிலே, பொன்னருளினை பாடிடுவே. அன்பையும் வீணையிலே, நல்லானந்த குரலினிலே, ஆலய மேடையிலே, பொன்
அருளினை பாடிடுவே. ஆகவேல் கோவிலிலே என் தெய்வமாய் இருப்பார். ஆகவேல் கோவிலிலே என் தெய்வமாய் இருப்பார். அன்பெனும் விளக்கேற்றி உன் அடியேனை வணங்கிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலயம் வீணையிலே உன் அருளினை பாடிடுவே. வாழ்வின் சோலையிலே நல்லெண்ணெய் இருப்பார். வாழ்வின் சோலையிலே நல்லெண்ணெய் இருப்பார். தூய்மையும் மனதை நான் பணிந்திடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே. அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பு உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் இருளை கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் இருளை கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூக்கி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்யுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலகில் நலன்களின் உதவியால் மறு உலகில் நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவருக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. ஹாப்பி தீபாவளி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தை படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனே, ஆகிய இயேசு
போற்றுவார்கள்